முருகன் ஒரு குழந்தை மாதிரி தோன்றினாலும் அவர் சக்தி அளவில்லாதது. அதுக்கு பெரிய உதாரணம் சுவாமிமலை. இங்க நடந்த ஒரு சம்பவம் சிவனுக்கே பாடம் கற்ற சம்பவம். ஒரு நாள் பிரம்மா ஓம் என்ற அர்த்தம் என்ன என்று சொல்ல முடியவில்லை. அதை பார்த்த முருகன் அவரை கைது செய்தார். இந்த விஷயம் சிவபெருமான் கிட்ட போய் சேர்ந்தது. சிவன் வந்து கேட்டார், ஓம் அர்த்தம் என்ன? அப்போது முருகன் சொன்னார், நான் சொல்றேன், ஆனா நீங்கள் என் சீடனாகணும். சிவன் சம்மதித்தார். அப்போ முருகன் ஓம் என்ற மந்திரத்தின் ஆழமான அர்த்தத்தை சொல்லினார். அந்த நிமிஷம் முருகன் ஒரு குருவாக மாறினார். அதனால்தான் சுவாமிமலையில முருகன் சுவாமிநாதன் என்று அழைக்கப்படுகிறார். இங்க வர்றவர்கள் ஞானம், அமைதி, தெளிவு பெறுவாங்க. இந்த இடம் ரொம்ப பவர்ஃபுல். இந்த வரலாறு நமக்கு சொல்லுது, வயசு இல்ல, ஞானம்தான் முக்கியம். முருகன் அருள் இருந்தா எதுவும் முடியாதது இல்லை. நம்பிக்கையோட இருங்க, சரவணபவ சொல்லுங்க. முருகன் உங்களுடன் இருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சரவணபவ சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.